கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். அல்லேலூயா பாடி வந்து துதிப்பேன், மனதார உம்மை என்றும் போற்றுவேன். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். அநேக நாட்களுக்கு பின்பு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 34 சங்கீதம் 1 வசனம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து துதிகளின் பாத்திரர் மட்டுமல்ல, அவர் நம்முடைய துதிகளுக்காக ஏங்கி இருக்கிற தேவன். மேலும் தேவன் நம்மை அவரை துதிப்பதற்காகவே படைத்தார் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. பெண்களாகிய நாம் நம்முடைய வாழ்விலே அநேக சவால்களை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இந்த உலகத்தின் நிலைமைகள் இன்றைக்கு அப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தின் கடைசி நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக சமீபமான நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கே இந்த வசனத்திலே தாவீது ராஜா சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று. அல்லேலூயா. பொதுவாக நாம் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது அல்லது தேவன் நமக்கு நன்மை செய்யும் பொழுது அவரை துதிப்பது மிகவும் லகுவான காரியம். ஆனால் எல்லா காலத்திலும், இன்பத்திலும் துன்பத்திலும், ஆசீர்வாதங்களானாலும் தீமைகளானாலும் எல்லா காலத்திலும் நாம் துதிப்போம் என்றால் அது ஒரு வித்தியாசமான அனுபவம். எல்லாராலும் அப்படி துதித்து விட முடியாது. தேவனை உறுதியாய் பற்றி கொண்டவர்கள், தேவனை உண்மையாய் நேசிக்கிறவர்கள், தேவனை உண்மையாய் நம்பி இருக்கிறவர்களுக்கு தான் இந்த அனுபவத்தில் வர முடியும். தேவனை துதித்தால் நமக்கு என்ன கிடைக்கும் என்று நாம் நினைக்கலாம். பெண்களாகிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இது ஒரு ஆவிக்குரிய ரகசியம். வாழ்க்கையிலே இன்பங்களும் உண்டு, துன்பங்களும் உண்டு. எப்போதும் இன்பம்தான் என்று சொல்ல எந்த ஒரு வாழ்க்கையும் கிடையாது. எப்பொழுதும் துன்பம்தான் என்று சொல்லவும் வாழ்க்கை கிடையாது. இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருகிறது தான் மனித வாழ்வு. அது உங்களுக்கோ எனக்கோ மட்டுமல்ல, இந்த உலகத்திலே உள்ள எல்லா ஜனங்களுக்கும் அது உள்ளது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆனால் தேவனை அறிந்த, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்களுக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் நம்மோடு இருக்கிறார், நம்மை விடுவிப்பார், நம்மை தாங்குவார், ஜெயத்தை தருவார் என்பது தான் உண்மை. ஆகவே தான் நாம் நன்மைகள் அனுபவிக்கிற நாட்கள் ஆனாலும் சரி, தீமைகள் அனுபவிக்கிற நாட்கள் ஆனாலும் சரி, பெண்களாகிய நாம் கர்த்தரை துதித்து பழக வேண்டும். நாம் தேவனை துதிக்க துதிக்க அதிலிருந்து விடுதலைகள் நமக்கு வரும். நம்முடைய இருதயத்தின் பாரம் அகலும். நாம் கர்த்தரை துதிக்க துதிக்க நம்முடைய விடுதலைகள், ஆசீர்வாதங்கள், நன்மைகள், நாம் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள், நன்மையான காரியங்கள் சீக்கிரமாக தேவன் தருவதற்கு அது ஏதுவாக அமையும். இது ஒரு ஆவிக்குரிய ரகசியம் என்பதை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். 2 நாளாகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக அங்கே பல சுமார் அநேக ஜனங்கள், ராஜாக்கள் அங்கே கூடிக்கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தார்
இவர்கள் எல்லாரும் வந்து ஒரு ராஜாவுக்கு விரோதமாக வந்து விட்டார்கள். இந்த ராஜாவுக்கு பலன் இல்லை, என்னால் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை என்று தேவனிடத்திலே ஜெபிக்கிறார். அப்பொழுது தேவன் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார். அப்படியே தேவன் சொன்னபடி அவர்கள் யுத்தத்துக்கு போகும் பொழுது முன்பாக பாடகரை நிறுத்தினார்கள். வசனம் என்ன சொல்லுகிறது பார்ப்போம். 22ஆம் வசனம், 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது, பாடி துதி செய்ய துவங்கினது தான் உண்டு, அதுக்குள்ளே அவர்களுக்கு விரோதமாய் வந்த அந்த அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயின் மலை தேசத்தார் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினார் என்று எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். அவர்கள் துதி செய்ய துவங்கின பொழுதே அங்கே தேவன் யுத்தம் பண்ணிவிட்டார். மறுநாள் காலையிலே அங்கே இந்த ஜனங்கள் வந்து யோசபாத்தும் ஜனங்களும் பார்க்கும் பொழுது எல்லாரும் அங்கே பிரேதங்களாய் கிடந்தார்கள். இந்த யுத்தத்தை தேவனே அவர்களுக்கு செய்து ஜெயத்தை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இந்த தேவன் நம்முடைய தேவன். இவ்வளவு பெரிய காரியத்தை செய்து யோசபாத் ராஜாவையும் ஜனங்களையும் விடுவித்த தேவனுக்கு நம்முடைய காரியங்கள் மிகவும் லகுவானவைகள். பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது அவருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோ கோட்டையின் முன்பே வந்த பொழுது என்ன நடந்தது? அவர்களிடத்தில் ஆயுதம் ஒன்றுமே தேவன் கொடுக்கவில்லை. அதை சுற்றி துதியுங்கள் என்று சொன்னார். எரிகோ கோட்டை ஒன்றுமில்லாமல் கீழே விழுந்து அழிந்து போனது. எரிகோ கோட்டை போன்ற பிரச்சனைகள் இன்று உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? கர்த்தரை துதியுங்கள், ஒன்றுமில்லாமல் போகும். இருந்த இடமே தெரியாது. தாவீது ராஜா சொன்னது போல நாமும் கர்த்தரை நாங்கள் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்போம் என்று சொல்லுவோம். தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் விடுதலைகளையும் நம்முடைய வாழ்வில் சுதந்திரிப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையாய் நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த வேளையில் இந்த பெண்களின் நிகழ்ச்சிக்காக நன்றி. அநேக நாட்களுக்கு பின்பாக இந்த செய்தியை பதிவிட கர்த்தர் உதவி செய்தபடியால் நன்றி. இதன் மூலமாக யார் யாருக்கு தேவன் என்னென்ன பேசுகிறீங்களோ அவருடைய வாழ்க்கையில் இது ஆசீர்வாதமாக மாறுவதாக. கர்த்தரை துதித்து தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் விடுதலைகளை தங்களுடைய வாழ்விலை சுதந்திரித்து கொண்டு உமக்கண்டு சாட்சிகளாய் எழும்ப கர்த்தர் உதவி செய்வீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். God bless you.